பிஎன் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொன்னாங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே நல்லா இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அழகாக காற்றோட்டமாக நல்லா வசதியாக இருக்குது. இந்த இங்கே இருக்கவங்க எல்லாருமே பணியாளர்கள்லாம் ரொம்ப அமைதியாக, எல்லாரும் ரொம்ப பணிவாக எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க. இங்கே உணவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 வேளை உணவு கொடுக்குறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, இரவு வந்து டின்னர் கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஈவினிங் வந்து படம் போடுறாங்க சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே. அந்த படம் பார்க்க என்ஜாயபுளாக இருந்தது. இரவில் தூங்குறதுக்கு ரொம்ப நல்ல கிளைமேட்டு. ஒரு நாள் முழுக்க நாங்கள் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி ஒரு அடிக்கடி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி பிஎன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக, அதாவது இந்த வெக்கேஷனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ரொம்ப யோசித்து பிளான் பண்ணோம். எப்பயும் யூஸ்வலாக ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான் போவோம். பட் அது ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால அமைதியை தேடி போய் அங்கே அமைதி இல்லாமல் திரும்பி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால ரொம்ப எப்போவுமே ஒரு பரபரப்பாக இருக்க சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும்போது அதற்கான ஒரு விடையாக கிடைச்சது தான் இந்த ஃபார்ம் ஹவுஸு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ரொட்டீன் லைஃப் இல்லாமல், நார்மல் எப்பயும் இருக்கிற ஒர்க் இல்லாமல் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் திரும்பி போகிறோம். ஸோ இனிமேலும் நாங்கள் இங்கே ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் எப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் வர்றதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இருந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும், இங்கே நிறையா ஃபெசிலிட்டிஸுங்கிறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம நினச்சா விளையாடலாம், நம்ம நினைக்கிற நேரம் குளிக்கலாம், நம்ம நினைக்கிற நேரம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்வரன்மெண்ட்டில் இருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்.